ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் விலாக்ஸ். இந்த விலாக் என்னோட மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீக்கிற விலாக். இந்த விலாகில் என்னோட ஹவுஸ்மேட்ஸால் நான் என்னெல்லாம் இப்போ சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. பட் இந்த வீடியோட பர்பஸே என்னென்னா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா எப்படி இதை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்க கமெண்ட்ஸில். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த விலாக் போடுறேன். ஸோ தட் அடுத்த வாட்டி நான் ஏதாவது ஒரு மெய்டு வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த விலாக் நான் போடுறேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இப்படியும் நடக்குது, எனக்கு நடந்த மாதிரிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க, ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைனா அப்படிங்கிறது தான் இந்த ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நல்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ்லாம் நமக்கு ஒரு தேவதைகள் மாதிரிங்க. அவங்க நம்ம டெய்லி செய்கிற வேலையிலேருந்து ஒரு பெரிய பார்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு பெரிய நிம்மதி கிடைக்குது. அது ஒரு 1 hour ஒர்க்காக கூட இருக்கட்டுமே, ஆனால் அது செய்யணுமான்னு ஒரு நாள் ஃபுல்லாக யோசித்து நம்ம சோம்பேறித்தனமாக உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம சேலரிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அது அவ்வளோ பெரிய தலைவலியே அவங்க அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அதுவும் ஒர்க்கிங் விமனாக இருக்கவங்க டெஃபினட்டாக மெய்டு வச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வச்சுக்கணும். பட் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15,000 சம்பாதிக்கிறேன்னா அதில் ஒரு 1000 1500 ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையில் இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி 20-25,000 அழகாக சம்பாதிச்சுட்டு அடுத்த இன்க்ரிமெண்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சின்ன லெவலில் சொல்கிறேன். பெரிய லெவலில் இன்னுமே நீங்கள் கண்டிப்பாக மெய்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவதைகள் மெய்ட்ஸ் அப்படிங்கிறவங்க. பட் என்னோடய லைஃப்பில் ரீசெண்டாக ஒரு 4 மெய்டு மாறிட்டாங்க. 4 பேருமே அவங்கவுங்க விதத்துக்கு ரொம்பவே என்னை வச்சு செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் என்னென்னு அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 4 மெய்டுக்கெலாம் முன்னாடி நாங்கள் அந்த ரெண்டல் ஹவுஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கும்போது ஒரு மெய்டு அக்கா வந்தாங்க. 8,000 ரூபாய் மாதம் சார்ஜ் பண்ணாங்க வலசரவாக்கமில். ஆனால் வெறும் பெருக்குவாங்க, துடைப்பாங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் துடைப்பாங்க, அப்புறம் சமைப்பாங்க, இது பாத்திரம் தேய்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. 8,000. ஒரு வேளை தீபாவளி, பொங்கல், நியூ இயர், தமிழ் நியூ இயர் இந்த மாதிரி என்ன விநாயகர் சதுர்த்தி நல்ல நல்லா வந்ததுன்னா டபுள் சார்ஜஸ் கேட்பாங்க. 16,000 அந்த 1 month அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஓகே சொல்லி தான் அவங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறமா அந்த வீட்டிலேருந்து நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் குன்றத்தூர் வந்துட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு மெய்டு வந்திருந்தாங்க. இந்த விஷயம் நான் யார்கிட்டையுமே இது வரைக்கும் ரொம்ப சொன்னதெல்லாம் கிடையாது. பட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் நினைக்கிறது கரெக்டாக தப்பா, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் அப்படி தான் அதை எடுத்துப்பீங்கன்னு. எனக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்தது, விநாயகர் சதுர்த்தி சம்திங், அந்த மாதிரி ஏதோ ஃபெஸ்டிவல் வந்தது. அப்புறம் ஒரு கோல்டு கம்மல் போட்டிருந்தேன். அந்த கம்மல் திரும்ப என்னோடய வீட்டு ட்ராவில் நான் வச்சுட்டேன். அதோடு சேர்த்து அந்த கோல்டு கம்மல் பிரபா எனக்கு கிஃப்ட் பண்ணது. அது ஒரு பவுன் இருக்கும். கூடவே சேர்ந்து நான் ஒரு கம்மல் வச்சுருந்தேன். ஒரு 3 grams இருக்கும். இந்த 2 கம்மலும் நான் ஜோடியாக தான் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். இதை வச்சுட்டு ஒரு 2-3 daysல இது காணாமல் போயிருக்க போல். ஆனால் எனக்கு அப்போல்லாம் தெரியல. அதுலேருந்து ஒரு 2-3 days கழித்து அந்த கம்மலை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுக்கலான்னு தேடும் போது அது இல்லவே இல்லை. ஸோ நான் நினச்சேன் பிரபா எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பான், அவன்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத போய் தலை குளிச்சுட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். பட் இதை சொல்கிறதுக்கான பர்பஸ் ஒன்று தான். இது உங்களுக்கு நடந்திருந்தால் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான். ஓகே, அப்படியே சைக்கிள் கேப்பில் தலை குளிச்சு ரெடி ஆயாச்சு. மீதி வேலை இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு தலையில் பார்த்திங்கன்னா பேனே இருக்காது, ஈரே இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒன்று அரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, அவங்களுக்கு ஃப்ளேக்கியான ஸ்கேல்ப் இருந்தாலும் சரி, ஸ்கேல்ப்பே அவங்களுக்கு நேச்சுரலாக இச்சியாகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணும். ஸோ முன்கூட்டியே எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கேல்ப் பார்த்திங்களா இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது. முன்னாடிலாம் நான் ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரிப்பு வச்சோ ட்ரெஸ் வச்சோ தேய்ச்சி பார்த்தாலே அவ்வளோ ஃப்ளேக்கியாக விழும். ஆனால் இந்த ப்ராப்ளம் இப்போ இல்லை. ஸோ அதுக்கு ரீசன் என்னோடய ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மம்மார்த் எனக்கு ஆல்ரெடி ரொம்ப பிடிச்ச பிராண்ட் தான். அதில் இப்போ லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷாம்பூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஞ்சரும் சேர்த்துருக்காங்க, லெமனும் சேர்த்துருக்காங்க. பொதுவாகவே நிறைய பேர் அப்போல்லாம் நம்ம லெமனை சும்மா ஹேரில் பேக் மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணுவோம் தெரியுமா. அப்போல்லாம் நல்லாவே அந்த டேண்ட்ரஃப் நமக்கு குறையும். ஸோ இப்போ நமக்கு ஹேர் பேக் போடலாம் கண்டிப்பாக டைம் இல்லை. ஸோ இந்த ஷாம்பூ உங்களுக்கு 100% டேண்ட்ரஃப் ஃப்ரீ ஆகும். இது மேட் சேஃப் சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் எல்லா ஹேர் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். என்ன ஒரு ஹேர் டைப்பாக இருந்தாலும். கன்சிஸ்டன்சியும் செம்மையாக இருக்குது, நல்லாவே ஃபோமிங் கொடுக்குது. அண்ட் இது லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர் மம்மாத்தோடது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி ஜோடியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது முன்னே இருந்ததை விட ஹேர் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. நான் எந்த ஒரு விஷயமே என் ஹேருக்கு பண்ணல. ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணி அது தானாக நேச்சுரல் ட்ரை ஆகுது. நான் அதிலே எப்படி எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ராடக்ட் மம்மாத்தோட ஆப்லேயும் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. சம்பத் 2025 கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். இது இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது.
இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா, என்னோட மெய்டு வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ண விதத்தில வந்து அவ்வளோ ஒரு சேஞ்ச். அவங்க வந்து ஒரு அக்கா மாரி என்ட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. நல்லா படபடன்னு தான் பேசுவாங்க. அவங்க பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு வருவாங்க, போவாங்க அப்படி இருப்பாங்க. பட்டு குறிப்பிட்ட அந்த ஒரு பீரியட் வந்து அந்த ஒரு 1 வீக் வந்து அவங்க என் கண்ண பார்க்கவே இல்ல. வெறும் குனிஞ்சு மட்டும் தான் பேசினாங்க. நான் ஏதாவது கேட்டாலும் என்ன கண்ண பார்க்காம தூரமா போயிட்டாங்கன்னு வந்து மெதுவா பதில் சொல்லுவாங்க. இப்படியா இந்த அக்கா பிஹேவ் பண்ணுவாங்க? இவங்க வேற மாரி இருப்பாங்களே! இவங்களா அவங்க? அப்படின்னு நானே டவுட் படுற மாரி அந்த அக்கா வந்து பிஹேவ் பண்ணாங்க. ஏன்டா இப்படி இருக்காங்க? ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. என் கம்மலும் இங்க இல்ல அப்படிங்கிறதும் எனக்கு அப்போ ரியலைஸ் ஆவல. அப்புறம் பிரபாட்ட கேட்டா, "நான் வைக்கலையே, நீ வைக்கலையேன்னு" அப்படியே பார்த்துட்டு, அந்த கம்மல் எங்கேயுமே இல்ல. அந்த கம்மல் டப்பா எங்க இருந்ததோ அங்கேயே தான் அந்த டப்பா இருந்தது. ஆனா டப்பா தொறந்தா அந்த கம்மல் மட்டும் இல்ல. இந்த 2 கம்மல்ல ஒரு சின்ன கம்மல் வந்து உடைஞ்சிருந்தது. நான் தூங்கும்போது உடைஞ்சிருச்சு. ஸோ உடஞ்ச பீஸை எடுத்து நான் வச்சு தான் அதுக்குள்ளே வச்சேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. பட் அங்கே வந்து இல்லவே இல்லை அந்த கம்மல். அந்த ரூமுக்கே இவங்கள தவிர வேறு யாரும் போனதும் கிடையாது. இவங்க ஈச் டைம் பெருக்கும்போது நம்ம போய் பார்த்துக்கிட்டே இருக்கிற சிச்சுவேஷன் நமக்கு இல்லை. ஏன்னா நானும் பிரபாவும் ஷூட் போயிடுவோம். என்னோட மாமியார் வந்து ஹாலில் இருப்பாங்க. ஈச் டைம் ஒரு ரூம் அவங்க பெருக்கும்போது அந்தந்த ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளால் டெய்லி லைஃப்பில் அதை பண்ண முடியாது இல்லையா? ஸோ சும்மா ஹாலில் தான் இருப்பாங்க. இப்படி தான் இது நடந்தது. பட் நான் என்ன மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா, இவங்க சப்போஸ் ஸ்டாப் ஆகிட்டாங்க ஒர்க்லேருந்து அப்படின்னா அப்போனா கண்டிப்பாக இவங்க தான் எடுத்திருப்பாங்க நம்ம நினச்சிக்கலாம். நம்மளா போய் கேட்க வேணாம்னு சொல்லிட்டு நான் அது போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் வந்து வீட்டில் இருக்கவங்க மட்டும் இதை ஷேர் பண்ணேன். பட் யாருமே நான் கேட்க வேணான்ட்டாங்க. என் அம்மாட்ட சொன்னேன், அப்படிலாம் வந்து கஷ்டப்படுறவங்க கிட்ட நம்ம பழி போடக்கூடாது. அது நமக்கு தான் பாவத்தை கொடுக்கும். நம்மளும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கோம். நம்மளை யாராவது இப்படி சொன்னால் நீ தாங்கிப்பியா? அதெல்லாம் அவங்க மனசை உடைஞ்சிருவாங்க. இப்படி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக அவங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாங்க. என் இன்ட்யூஷன் எனக்கு 1 வீக்காக பயங்கரமாக இருந்தது. அண்ட் அவங்க வீட்லேயும் அப்போ பயங்கரமான ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகிட்டு அது 60,000-70,000லாம் ஸ்பெண்ட் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த பீரியட் தான். ஸோ அவங்களுக்கும் அப்போ ஒரு தேவை இருந்தது. அண்ட் எனக்கும் அது தொலைஞ்சுது. பட் என் வீட்லேயும் கேட்க வேணான்ட்டாங்க. அவங்க பிஹேவியர்லேயும் சேஞ்ச் இருந்தது. ஸோ என்னோட இன்ட்யூஷன் எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிச்சு இங்கே என்னமோ நடந்திருக்குன்னு. ஆனால் நான் கடைசியில் கேட்கல. சரி இந்த அக்கா நம்மக்கிட்ட தானே வேலை செய்கிறாங்க, அப்படிலாம் போக மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் கேட்கல. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த அக்கா வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஒன்றுமே சொல்லலை, ப்ராப்பர் ரீசனும் இல்லை. அந்த அக்கா திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஆச்சு. ஓகே இது அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்லலை. ஆனால் இதுக்கும் மேலே அவங்க வந்து என்னை பயங்கரமாக டைவர்ட் வேறு பண்ணாங்க. அதுவா இங்கே கூட ஒரு சவுண்டு வந்துச்சு, அங்கே கூட ஒரு சவுண்டு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. வாங்கக்கா எங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லி அவங்களே கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. அப்பயும் அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு சேஞ்சஸ், அப்படி வேர்த்து அப்படி டென்ஷன் ஆனாங்க. என்னை டைவர்ட் தான் பண்ணாங்களே தவிர்த்து டவுட் வரக்கூடாதுன்னு அவங்க வேறு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் என்னோடய வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க மேலே அப்படி நீ பழி போட்டுறவே கூடாதுன்னு சொன்னதுனால நான் இப்போ வரைக்கும் அதை கேட்கல. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. தப்பு பண்ணியிருந்தால் கொடுக்க போகிறாரு, இல்லைனா எனக்கோ கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் என் வீட்டையே நான் புரட்டி போட்டேன். 2 இயர்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட. இன்னும் அந்த கம்மல் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ ஆப்வியஸ்லி அது என் வீட்டிலே கிடையாது. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவங்ககிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்டிருப்பீங்களா? இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்களா? என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக என்ன பண்ணேனே தெரியல. ஸோ ஆக்சுவலி நான் அவ்வளோ இது ஒரு பவுனுக்கு மேலே 9 கிராம்ஸு, அது ஒரு 3 கிராம்ஸ். நான் அவ்வளோ கிராம்ஸ் இழந்துட்டு 1.5 பவுன் கிட்ட நான் வந்து விட்டுட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் விட்டுட்டேன். நீங்களாம் தான் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு மெய்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 60 மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்கள மெய்டாக வச்சுக்கிறதுக்கே எனக்கு மனசே இல்லை. பார்க்குறதுக்கு வந்து என்னோட சித்தி மாதிரி, என் பெரியம்மா மாதிரி ஃபேஸ் கட்லாம் வேறு அவங்களுக்கு இருக்கும். அதனால் மனசே இல்லை எனக்கு. ஸோ அவங்கள ரொம்பவே கம்மியாக தான் வேலை வாங்குவேன். வேலையை அவங்க செஞ்சாங்களே போதும் போதும் இது போதும் இது போதும், எனக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். அப்படி அவங்களெல்லாம் பார்த்துப்பேன். ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு இப்படி அவங்களுக்கு அப்படி ப்ளீஸ் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு ஒரு மந்த்ஸ் வந்து 4,000 5,000 இந்த மாதிரி வந்து வாங்குவாங்க அவங்களோட சேலரி இல்லாமல். ஆனால் அதெல்லாம் வாங்குவாங்களே தவிர அவங்களோட ஒர்க்கில் வந்து ஒரு ட்ரூனஸ், ஒரு லாயல்ட்டியே இல்லை சுத்தமாக. சம்டைம்ஸில் என்ன பண்ணாங்க, 20 மினிட்ஸ்லலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வேலையுமே பண்ணாமல் பெருக்கிறேன்னு சொல்கிறது. எதுவுமே பண்ணாமே பண்ணிட்டேன். ஏன்னா நான் அவ்வளோவா கவனிக்க மாட்டேன். நான் ஷூட்டிங் கிளம்புறதே நானும் பிரபம் பிஸியாக இருப்போம். அதனால் செய்யாமே செஞ்சுட்ட மாதிரி சொல்லிட்டு கிளம்புறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப லாயல்ட்டி இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பண்ணுறோம், ஆனாலும் நம்ம மேலே அந்த ஒரு விசுவாசமே இல்லையே, நம்ம ஒன்றும் அவளை கொடுமைப்படுத்தலை, ஒன்றும் பண்ணல, ஆனால் இப்படி இருக்காங்களே. அவங்க வீட்டுக்கு கூட நான் சாப்பாடு தனியாக கட்டி அனுப்புவேன். டெய்லி நாங்கள் வந்து குழம்பு ரைஸு எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொண்டு நாங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி பண்ணி கூட ஏன் இப்படி சீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க வந்தாங்க, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஏமாத்தினாங்க. எங்கள் வீட்டில் இருந்துட்டு ½ அன் ஹவரில் கிளம்ப பார்த்தாங்க. நான் சொன்னேன், இப்போல்லாம் கிளம்பாதீங்க, இன்னும் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆச்சு நீங்கள் இருக்கணும், அதுக்கு சேர்த்து தானே நீங்கள் கேட்ட பேமெண்ட் ஓகே சொன்னேன் அப்படின்னு. உடனே இன்னொரு வீட்டுக்கு கால் பண்ணி, மேம் என்னை இருக்க சொல்கிறாங்க, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்க எவ்வளோ நம்பி உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி 10 நிமிஷத்தில் வரேன்றீங்க, நான் 1.5 மணி நேரம் தானே சொன்னேன், அவங்களையும் ஏமாத்துறீங்க என்னையும் ஏமாத்துறீங்க, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க பயங்கரமாக போய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்தால் எப்படி
ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் போன மெய்ட் மாதிரி காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பட் லாயல்ட்டி இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அப்புறம் ஒரு மெய்டு வந்தாங்க, எப்பயுமே ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஃபியூ டேஸ் தான் இருந்தாங்க. பட் அவங்க வந்து நான் ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பையன் நிறைய திங்ஸை உடச்சிட்டான். என்னோடய க்ராக்கரி டேபிள் மிரர் உடச்சிட்டான். இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி பண்ணிகிட்டு இருந்தான். அதை சொல்லிட்டு உங்கள் பையன் கொஞ்சம் இப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் அவனை கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். அவங்களுக்குன்னு தனியாக காஃபி, ஒரு வேலை செஞ்சால் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவங்க பாப்பாவுக்கு பொம்மை படம் போட்டு விட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து இப்படி தான் பார்த்துப்போம். ஆனால் வந்து என் பையன் உடைச்சா கூட ஓனர் வந்து கொஷின் பண்ணக்கூடாது, அவன் அப்படி தான் உடைக்க தான் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் பிஹேவ் பண்ணாங்க. எனக்கு என்னடா அது பயந்து பயந்து ஐயோ மேடு வந்தால் போதும்னு பயந்து நம்மளோட ஃபாரினில் வாங்கின திங்ஸ் உடஞ்சா கூட சொல்லாமல் பயந்து பரவாயில்ல இருக்கட்டும் அவங்கக்கிட்டே நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ ஏன்னா இப்படி நமக்கு மெய்ட் தேவைப்படுறாங்க, இல்லை மெய்டெலாம் இப்படி ஓவராக பண்ணுறாங்களா இல்லை என்னன்னே எனக்கு புரியல. ஸோ நான் சொன்னேன், இந்த எல்லா ஸ்டோரியும் கேட்டிருப்பீங்க, என் நிலைமையில நீங்கள் எல்லோரும் இருந்தீங்கன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸ்ட்ராங்காக இல்லைங்க இப்படிலாம் பசங்க உடைக்கக்கூடாது அப்படி சொல்லியிருப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி பயந்து இல்லை இனிமேல் நம்ம சொல்ல வேணாம் எது உடஞ்சாலும் என்ன மாதிரி பயப்படுவீங்களான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். பயப்படுறது அப்படின்னா நீயா பயப்படுவே அப்படின்னு நினைக்காதீங்க, அந்த பயம் சொல்லலை. நம்ம எதாவது சொல்ல போயிட்டு அப்புறம் மெய்டு வரலன்னா அப்புறம் நம்ம கஷ்டமாக இருக்குமே, வீட்டு வேலைலாம் நம்ம எப்படி செய்கிறது, யாராவது ஒருத்தர் வேணும்ல அப்படின்னு நினைப்போம்ல, அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைச்ச நல்ல மெய்ட்ஸ் பற்றியும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை மாதிரி மெய்ட்ஸ் இருந்தாங்கனாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.